சுவாமி ஆயா ஏரியில் இருக்கிற வடபத்திரகாளி ஏழுமலையானி மேல்மலையின் ஒரு பெரியாய் எப்படி பேசுறாங்கண்ணா? நல்லா பேசுறாங்கண்ணா, நான் ஃப்ரெண்ட்லியா பேசுறாங்க. வீடியோல பார்க்கும்போது மாடு எப்படி இருக்கு, நேரில் எப்படிண்ணா இருக்கு? வீடியோவில் பார்க்கும்போதும் அது மாதிரி தான் இருக்கு, இப்பயும் ஒரே மாதிரி தான் இருக்கு. நாலு மாடு வாங்கணும்னு நினைச்சேன். சரிங்கண்ணா, 4 மாடு வாங்கி அதே மாதிரி கிடைச்சிட்டேன். அனைவருக்கும் வணக்கம்ண்ணா. இப்போ நம்ம எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடில் நம்ம பண்ண இருக்குன்னா, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 500 மீட்டர் தூரம் வாழப்பாடி ரயில்வே ஸ்டேஷன்ல 200 மீட்டர் நம்ம பண்ண அமைஞ்சிருக்கு. டோல்கேட்லேருந்து 1/2 கிலோமீட்டர் நம்ம பண்ண அமைஞ்சிருக்கணும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையில் 34 மாடு வந்துருக்குது. ஃபர்ஸ்ட்டாக பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் சிவாஜி ஹெச்எஃப்னு சொல்லுவாங்க. பிஸ்கட் செவலை வெள்ளை 3 கலர் மிக்சிங்கான மாடு. 6 பல்லு 2வது கண் நல்லா வெள்ளை கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கும். இந்த மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சியில கிராஸ் டைப் ஆன மாதிரி நல்ல பிரீடான மாடு. இது 2 வேலை 25 லிட்டர் கறக்குடி மாடு. 6 பல்லு 2வது கண் நல்லா பட்டி பார்த்துக்கும். முக லட்சணத்துல அருமையான முக லட்சணம். மாடு நல்லா குறுங்கால் டைப் நல்ல வெயிட் மாடுனா இதுவும். அடுத்த மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சியில கிராஸ் டைப் ஆன மாடு. நேரம் 10 ஈஸியா கறக்கூடிய மாடு. வயிற்றுல இருக்குது 3வது ஈத்து. தண்ணி தீனி குணமானதுல மண்ண எந்த பிரச்சனையும் கிடையாது. வீட்டு யூஸ்க்கு பொருத்தமான மாடு. ஃபேமிலி டைப் வாங்கிட்டு போல எல்லா கிளைமேட் அதுமாதிரி செட் ஆகக்கூடிய மண்ணா. அடுத்த பார்த்து சாகி வரல ஓவர் சைஸான மண். அது பியூர் ரத்த செவல சின்ன சின்ன கொம்பு. 2 வேலை 25 லிட்டர் கறக்கூடிய மாடு. நல்ல குணமான தண்ணி தீனிக்கு அருமையான மாடு. பியூர் சாகி வரல 6 பல் நல்லா ஹெவி சைஸான மாடு. லட்சத்துல ஒரு மாடு அதெல்லாம். அடுத்த பாரு ஜெர்சியில கிராஸ் டைப் ஆன மாடு. நேரம் 10 கறக்கூடிய மாடு. அது கலர் பாத்தீங்கன்னா பிஸ்கட் கலர்னு சொல்லுவாங்க, அணில் கலர்னு சொல்லுவாங்க. நல்ல குணமான தண்ணி தீனிக்கு அருமையா இருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது. அது காட்டு மேய்ச்சல் அந்த மாடுதான். அடுத்த பாரு செவல செம்புத்து வரல. இது வந்து வயிற்றுல 3வது ஈத்து மாடு. 2 காலும் பாருங்க அண்ணாங்கால் போட்டு மேஞ்சிட்டு இருந்த மாடு தான். 10 கணக்கு தாராளமா நேரம் 10 ஈஸியா கறக்கூடிய மாடு. ஹெவி சைஸான மாடு. இது அடுத்த பாரு ஜெர்சி நல்ல பிரீடான மாடு. செவல செம்புத்து 2 வேலை நேரம் 30 லிட்டர் கறக்கூடிய மாடு. நல்லா சாக்கு போலதான் மாடு எடுத்து கண்டு போடும். ஓவர் சைஸ் மாடு. அதெல்லாம் பிரீட் ஜெர்சியில ஓவர் சைஸான மாடு. இது அடுத்த பாக்குறது ஆல் பிளாக் டைப்ல ஹெவி சைஸான மாடு. இதுவும் பாத்தீங்கன்னா நேரம் 10 கறக்கூடிய மாடு. நல்லா ஹெவி சைஸ் பியூர் ஆல் பிளாக் கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. 6 பல்லு கடமால பைஸ்ல அமைஞ்சிருக்கலாம். அடுத்தா பாக்குறது செவல செம்புத்து வரல. இந்த மாடு கண்ணு கிடையாது. இன்னைக்கு தான் போட்டிருக்கு செவல வலையில. சீம்பால் மாடு தான். பான ரெடி கரைக்கு 2 வேலை 25 லிட்டர் கரை சொன்னா 23 லிட்டர் கேரண்டி கொடுத்தே கொடுத்தலாம். இது அடுத்தா பாக்குறது HFல 6 பல்லு தலையீத்து கிடையாது. இது இன்னும் கண்ணு பழுக்கணும் 15 நாள்ல இருந்து 20 நாள் டைம் எடுத்துக்கும். தலையீத்துல ஒரு 17-18 கரை எதிர்பார்க்கலாம். அதுக்கு பயப்படுத்த தேவை. கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. அடுத்த பாக்குறோம் பாத்தீங்கன்னா ஆல் பிளாக் டைப்ல ஹெவி சைஸான மாடு. 6 பல்லு வேலைக்கு பாஞ்சு கரை வருனாங்க. நம்ம 25 லிட்டர் கேரண்டி கொடுத்துடலாம். பிளாக் ஜெர்சியில் நல்ல பிரீடான மாடு. வெள்ளை கொம்புல அமைஞ்சிருக்கு. நல்ல ரோஸ் கருங்காம்புல அமைஞ்சிருக்குண்ணா. அடுத்த பாரு ஜெர்சி சாகிவாலு கிராஸ் டைப்பான மாடு. இன்னும் கண்ணு போறது ஒரு 20 நாள் டைம் இருக்கு. ஒரு 17-18 கறக்கூடிய மாடு. மோட்டி டைப்ல அமைஞ்சிருக்கு. அடுத்த பாரு ஆல் பிளாக் டைப்ல ஹெவி சைஸான மாடு. நல்லா ஜெர்சியில் நல்ல பிரீடான மாடு. 25 லிட்டர் கரை வரும். 25 நாள் டைம் இருக்கு. சந்தன பிள்ளையில கண்ணு மாடுனா. இது கண்ணு கிடையாது. இன்னைக்கு காலைல தான் போட்டிருக்கு. 2 வேலை நேரம் 10 கறக்கூடிய மாடு. காலைல சீம்பால ஒரு 8 லிட்டர் பால் இருக்கு. கண்ணு கிடையாது. வாங்கிட்டு போற 2 போதுலாம். அடுத்த பாரு பியூர் ரத்த செவல ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. கண்ணு மாடு. கண்ணு காலக்கண்ணு போட்டிருக்கு. காலக்கண்ணு போட்டு 2 நாள் 2 வேலை 17 லிட்டர் பால். 2 வேலை 23 லிட்டர் கறக்கூடிய மாடு. ஜெர்சி நல்லா பிரீடான மாடு. தேவைப்படுற கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் கண்ணு மாடு நம்ம இடத்துல கறந்து பார்த்தே பிடிச்சி 2 வேலை உட்காந்து கறந்து பார்த்தே பிடிச்சிட்டு போகலாம். அடுத்த பார்க்கும்போது செவல செம்புத்தால ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. 25 லிட்டர் கறக்கூடிய மாடு. ஹெவி சைஸான மாடு. அது வயிற்றுல 2வது கண்ணு. அடுத்த பாரு ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. மோட்டி டைப்ல அமைஞ்சிருக்கு. நேரம் 10 கறக்கூடிய மாடு. அணுகுட்டு மாதிரி தான் இருக்கும். தூக்கி போட்ட ஒட்டை அந்த அளவுக்கு ஒட்டம் கணத்துல அமைஞ்சிருக்கு. நல்லா ரோஸ் பண்ணி ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கணும். அடுத்த பாரு செவல செம்புத்துல நேரம் 10 கறக்கூடிய மாடு. ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. 10 நாள் அவன் கண்ணு போடுறதுக்கு. அடுத்த பாரு ஜெர்சியில கிராஸ் செவலையில ஓவர் சைஸான மாடு. கண்ணு கால கண்ணு போட்டிருக்கு. இப்பதான் போட்டிருக்கு. நஞ்சு கொட்டியும் போட்டுருச்சு. 2 வேலை 25 லிட்டர் கறக்கூடிய மாடு. நல்ல மடிச்சு நல்ல காம்பரிசையில் அமைஞ்சிருக்கு. அடுத்த பாருமா செவல செம்புத்து ஜெர்சியில நல்ல பிரீடான மாடு. 6 பல்லு 2வது கண்ணு. நேரம் காலைல 13 சாயந்தரம் 25 லிட்டர் கறக்கூடிய மாடு. நல்ல கருங்காமல் அமைஞ்சிருக்கு. 15 நாள் நல்ல மெடி எடுத்தான் கண்ணு போடலாம். அடுத்த பாரு ஜெர்சியில் நல்ல பிரீடான மாடு. நேரம் 10 மேலதான் கறக்கும். நல்லா பராமரிப்பானா 25 லிட்டர் ஈஸியா கறக்கூடிய மாடு.
நல்ல மடி லூசு நல்ல காம்பொருசா எல்லா கிளைமேட்டுக்கு அருமையா செட் ஆகக்கூடிய மண்ணா. அடுத்த போது HFல நல்ல பிரீடான மாடு, ஹெவி சைஸான மாடு, 25 லிட்டர் கறவுன்னு 20 நாள் டைம் இருக்கு. நல்ல கருங்காமல் அமைஞ்சிருக்கு. குட்டை மூஞ்சி குழி நெத்தி நல்ல ஓவர் சைஸ் பாடி வெயிட்ல அமைஞ்சிருக்குண்ணா இது. அடுத்த போது ஜெர்சி HF மிக்சிங் செவல செம்பூத்து வெள்ளை 2 வேலை 25 லிட்டர் கரை வரை 23 லிட்டர் கேரண்டி கொடுத்தாலும் நல்ல மடிஷெட் நல்ல காம்பர்ஸா ஓவர் சைஸான மண்ணா இதெல்லாம். அடுத்த போது ஆல் பிளாக் டைப் HF மிக்சிங் இது 2 வேலை 25 லிட்டர் கரை வரை யானை சைஸ்ல இருக்கக்கூடிய மாடு, சின்ன மாடு கிடையாது. ஒரு வண்டிக்கு போட்டா ஒரு மாடு போடலாம், அந்த நல்ல பாடி வெயிட்ல ஓவர் சைஸ் ஆன 15 நாள்ல இருந்து 20 நாள் கண்டு போறதுக்கு. அடுத்த பாரு செவல செம்பூத்து நல்ல மீடியம் சைஸான மாடு, கிளி கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கும். நேரம் 10 ஈஸியா கறக்கூடியமா நல்ல உடசல் மண்ணா பேப்பர் மாதிரி நைஸ் தோல் அமைஞ்சு கண்டு போறதுக்கு 1 வாரம் டைம் இருக்குது. அடுத்த பாரு ஆல் பிளாக் டைப் ஜெர்சியில கிராஸ் டைப் ஆன மாடு, இது 2 வேலை 23 லிட்டர் கறக்கும் நல்ல ஓவர் சைஸ் பாடி வெயிட்ல அமைஞ்சிருக்கணும் இந்த மாடும். அடுத்த 2 மாடு பாத்தீங்கன்னா இப்பதான் கால கண்ணு போட்டிருக்குங்க. அடுத்த பாத்தீங்கன்னா இந்த மாட்டோட வயசு பாத்தீங்கன்னா வெறும் 4 பல்லு தான். 4 பல்லு இப்பதான் கால கண்ணு போட்டிருக்கு. 2 வேலை இந்த பக்கம் 25 லிட்டர் கறக்கு. 2வது இது மாடு தலையத்துக்கிட்டே கிடையாது. மடி செட் வந்து பாருங்க, பின்னாடி மடி கேட்டுங்க, ரெட்டை வரி மடி செட்ல கருங்காமல மாடு பாதி மடி பாதி 4 பல்லு. இந்த மாடு இவ்வளவு வெயிட் இவ்வளவு மடி செட்ல ஆச்சரியம் தானே ஆகலாம். அந்த அளவுக்கு மாடு வளர்த்திருக்காங்க, அந்த அளவுக்கு கரம் வக்கூலியில அருமையான வக்கூலி இது. 2 வேலை 25 லிட்டர் கறக்கூடிய மண்ணா. நல்லா பிளாக் அண்ட் ஒயிட் மெஜாரிட்டி ஜெர்சி HF மிக்சிங் ஹெவி சைஸான மாடு, சின்ன மாடு கிடையாது. ஒரு பண்ணையில 3 மாடு என்ன கறக்குறது, இந்த 1 மாடு கறக்கும். நல்ல பாடி வெயிட்ல நல்ல ஓவர் சைஸ்ல காலக்கண்ணு இப்பதான் போட்டிருக்கு. மடி செட்டு காம்புரிசி பாருங்க, நல்ல நரம்பு போட்டு நல்ல ரோஸ் மடி ரோஸ் காம்புல 2 வேலை 27 லிட்டர் கேரண்டி கொடுத்தாலும் ஓவர் சைஸான மாடு. அழகுல கலர்ல எல்லாத்துக்கும் பிடிக்கூடிய கலரு. தேவைப்படுறவங்க ஒன்னே கூட பாக்குற மாடு எல்லாமே லைவ் ஸ்டாக் இருக்கு. எல்லாமே குவாலிட்டியில குறை கிடையாது. நம்மள்ட்ட பார்த்தா குவாலிட்டியில குறை கிடையாது. மாட்டு நான் பண்ணிக்கிறது இந்த மாட்டை பார்க்கலாமா அந்த மாட்டை வாங்கலாமான்னு ஆசை பண்ணுவார். பொருள் யாரும் குறை சொல்லிட்டு போக கூடாது, அந்த அளவுக்கு பொருள் தெளிவா இருக்கும். தேவைப்படுறவங்க கூப்பிட்டு மாடுலாம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையில இப்ப லைவ் ஸ்டாக் இருக்கும் பார்த்தீங்கன்னா 28 மாடு லைவ் ஸ்டாக் இருக்கு. தேவைப்படுறவங்க 24 மணி நேரம் எந்த டைம் கால் பண்ணுங்க, போன் எடுப்போம் வந்து கூப்பிட்டு வந்துடுவோம். எந்த மாடு பிடிதோ பேசினா அப்பயே வண்டி வசலாம். இதோட உங்களுக்கு தெரிஞ்ச வேண்டியதை எடுத்துட்டே கூட வாங்க, ஏத்திட்டு போய்க்கலாம்ண்ணா. கலர் பாத்தீங்கன்னா செவல செம்புத்து வெள்ளை மாடு பாதி மடி பாதினா இந்த மாதிரி தான் மடி செட்டு பாருங்க. அப்படியே தெரிச்சு இன்னைக்கு மாடு பாதி மடி பாதி ரோஸ் மடி ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்க. பிளாக் மெஜாரிட்டினா வெள்ளை கலர்ல ஒயிட் கலர்ல மூஞ்சி அமைஞ்சிருக்கு. நல்லா பால் கொம்பு வெள்ளை கொம்புல அமைஞ்சிருக்கு. ஜெர்சி HF கிராஸ் டைப்ல அமைஞ்சிருக்குன்னா சுழி சுத்தமான மாடு. 6 பல்ல இருந்து கடமளப்பு 2வது கண்டு தான். காம்பர்ஸை பாருங்க, ஒரு அடிக்கு ஒரு காம்பர்ஸ் ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. 2 வேலையும் காட்டுக்காரங்க 27 லிட்டர் தலைசனிலே கறந்தது நகலாம். நாம அவ்வளவு சொல்லத்தாலும் 2 வேலை 25 லிட்டர் கேரண்டி கொடுத்துடலாம். இந்த மாதிரி கண்ணு போட்டுருந்தேன், கொஞ்ச நேரத்துல கண்ணு போட்டுருந்தான். நல்ல ஓவர் சைஸான மாடு, நல்லா பால் தர காம்பர்ஸில் அருமையான மாடு. தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க, மாடு எடுத்துக்கலாம். நல்லா குணமானதெல்லாம் காட்டுறேன் பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. சுழி சுத்தமான மாடு, ரெட்டை போது கண்ணு போற வழியில இருக்கு. நல்ல மடிச்சு நல்ல காம்பர்ஸா பாருங்க, நல்ல ரோஸ் மடி ரோஸ் காம்பு அமைஞ்சிருக்கு. தேவைப்படுறவங்க கால் பண்ணி மாடு எடுத்துக்கலாம். பாக்குற மாடு பாத்தீங்கன்னா அழகுல அருமையான மாடு, குணமான தண்ணி திணிக்கு அருமையான மாடு. இந்த மாட்டோட வயசுன்னு பாத்தீங்கன்னா வெறும் 4 பல்லு தான். 4 பல்ல கலர் பாத்தீங்கன்னா செவல செம்புத்து வெள்ளை நல்ல வெள்ளை கொம்புல கிளி கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கும். சுழி சுத்தமான மாடு, ரெட்டை வரி மடி செட்டு நல்லா கருங்காம்புல அமைஞ்சிருக்கு. நினைக்கிற மாதிரி கறக்கணும். கறவையில தீனில மண்ணாதி மண்ணை எந்த மாடும் போட்டி போட முடியாது. 25 லிட்டர் கேரண்டி கொடுத்தாலும் 4 பல்ல ஓவர் சைஸ்ல மாடு இருக்கு. ஓவர் சைஸ் மாடா இருந்தாலும் முக லட்சணம் கலர் பேஜ் நெத்தி வலையில் அருமையான மாடு. மடி செட்டு அதோட பிரம்மாண்டமான இருக்கு. ரெட்டை வரி மடி செட்ல அமைஞ்சிருக்கு. தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க. காட்டு மேய்ச்சல் ஃபார்ம் டைப்புக்கு எதுக்கு வேணாலும் செட் ஆகும். வீட்டுக்கு 1 மாடு இருந்தாலும் முறையான மாடு நல்ல மடி எடுத்தா கண்டு போட்டு தேவைப்படுறவங்க ஒன்னே கால் பண்ணுங்க. மாதிரிலாம் கிடைக்காது. 100ல 1 மாடு இதெல்லாம் நல்ல மடிச்சு நல்ல காம்பரிசில் அமைஞ்சிருக்கு. நல்ல மடி செட்டு பாருங்க, ரெட்டை வரி மடி செட்ல அப்படி அறையில இருந்து எப்படி மடி எடுத்துருக்கு பாருங்க. நல்ல குணமான தண்ணி தீனிக்கு அருமையான மாடு. ஃபேட்டஸ்னஃப் அருமையா வரும். தேவைப்படுறவங்க ஒன்னே கூட்டு மாடு எடுத்துக்கலாம். நல்ல அடி நரம்பு பூரா அருமையா காம்பு கருங்காம்பு. ஒரு அடிக்கு ஒரு காம்பு வருஷம் இந்த மாதிரி தாங்க. ஒரு அடிக்கு ஒரு காம்புனா இப்படிதான் இருக்கணும் காம்பு வருஷம். தேவைப்படுறவங்க ஒன்னே கூப்பிட்டு எடுத்துக்கலாம். பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா ஜெர்சி HF மிக்சிங்னா ஆல் பிளாக் டைப் லைட்டா ஒயிட் கலர் கலந்துருக்கும். நல்ல ஜெய்ஜாண்டிக்கான நல்ல ஹெவி சைஸ், சின்ன மாடு கிடையாது, ஹெவி சைஸான மாடு. மாடு நடந்து போனா அப்படியே யானை நடந்து போற மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு உருவத்துல ரெட்டை முதல்ல தரமான மாடு. வயசு 6 இருந்து கடமளப்பு சுழி சுத்தமான மாடு. 2வது கண்ணு மாடு. 2 வேலை 27 லிட்டர் கேரண்டியா கரை வரக்கூடிய மாடு. அதுக்கு பயப்பட தேவையில்ல. நல்ல ஓவர் சைஸான மாடு, சின்ன மாடு நேரம் நினைச்சுக்கணும். ஹெவி சைஸான மாடு நல்ல மடி வைக்க கண்ணு போறது குறைஞ்சபட்சம் 20 நாள் டைம் எடுத்துக்கும். நல்ல ரெட்டை அரி மடிச்சா நல்ல கருங்காம்பு. ஒரு அடிக்கு ஒரு காம்பு வருஷா மாடு. சின்ன மாடு கிடையாது.
மாடு பிடிச்சிட்டு போற ஒயர் இருக்கும், அந்த அளவுக்கு வெயிட் இருக்கும் மாடு. தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க. மாடு நல்லா மடி செட்டு பாருங்க, அரை வரைக்கும் மடி எடுத்தா கண்ணு போடும். நல்ல கருங்காம்பு தேவைப்படுறவங்க உடனே கூப்பிடுங்க. மாடு நல்ல குணமான தண்ணி தண்ணி சாப்பிடறதுல அருமையான மாடு. நல்ல ரெட்டை முது இந்தாண்டு அந்த பார்த்து தெரியும், அந்த அளவுக்கு மாடு உயரம் நெட்டு நீளத்துல அருமையான மாடு. லென்த் பாருங்க எவ்வளவு லென்த் இருக்கு பாருங்க. நல்லா பட்டி பார்த்த கோம்பு மக லட்சத்துல அருமையான மாடு. நல்ல மடிச்சு நல்ல கருங்காம்புல அமைச்சு தேவைப்படுற உடனே கூட மாடு எடுத்துக்கலாம். ஓகே. ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. கண்ணு பாத்தீங்கன்னா இப்பதான் கண்ணு கால கண்ணு போட்டு நஞ்சு கொடியும் தெளிவா போட்டுருச்சு. 2 வேளை 27 லிட்டர் கறவை சொன்னாங்க. நம்ம அவ்வளவு சொல்ல தேவையில்ல. 2 வேளை 25 லிட்டர் கேரண்டி கொடுத்துடலாம். செவலையில நல்ல ரெட்டை வரி மாடிச்சு, நல்ல ரோஸ் காம்பு, ஒரு அடிக்கு ஒரு காம்பு, மிஷின் கறவை கைக்கிற எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. செவலையில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மாடு கிடைக்காது. செவலையில இந்த நம்ம பண்ணையில டாப் குவாலிட்டியான மாடு இது. 25 லிட்டர் கேரண்டி கொடுத்துடலாம். நல்ல மடிஷன் நல்ல காம்பூர்ஸா போனோன்னு ரெடி கரைக்கு இருக்கு. தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க. மாடுல சுழி சுத்தமான மாடுனா ரெட்டரி மடிஷன் அமைஞ்சிருக்கு. தேவைப்படுறோம் உடனே கால் பண்ணுங்க மாடு எடுத்துக்கலாம். நான் பாக்குற மாடுன்னு பார்த்தா ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு, செவல செம்புத்து, நல்ல வெயிட் ரெட்டை முதல தரமான மாடு, நல்ல ஜெய்ஜாண்டிக்கான மாடு. மாடு பார்க்கும்போது தெரியல காட்டு மேய்ச்சல இருந்த மாடுதான். வெயிலு மழை பனி எல்லா கிளைமேட்டும் செட் ஆகக்கூடிய மாடு. வயிற்றுல இருந்து 2வது கண்ணு பல்லு கடமுறப்புல அமைஞ்சிருக்கு. 2 வேளையும் நேரம் 10 கறவை கெடுக்காது. சுழி சுத்தம் தப்பும் கிடையாது. பொருள் தெளிவான பொருள். நல்ல கொம்பு பட்டி பார்த்த கொம்பு. காட்டு மேய்ச்சல இருந்த மாடுதான். ஒன்னும் பயப்பட தேவையில்ல. எந்த ஒரு வெயிலும் மழை பனி எதுக்கும் பயப்பட செங்கல் மாதிரி அப்படியே கிடக்கும். மாட்டுல பார்த்தா தரமான மாடு. நல்ல மடி செட்டு பாருங்க. நல்லா ரோஸு கருப்பு மிக்ஸ் ஆன காம் பட்டன் காம்பில் அமைஞ்சிருக்கு. நல்ல பால் தர நேரம் 10 ஈஸியா கறக்கணும். பொருள்ல தெளிவான பொருள் இந்த மாதிரி பொருளை கிடைக்காது. தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க. மாடு நல்ல குணமானதான் நீ கட்டுற மாதிரி குழந்தை மாதிரி இருக்கும். குணத்துல பசியா இருந்தா வாய் வச்சு குடிச்சல அந்த மாதிரி குணம். நல்ல ரெட்டை முது நல்ல எலும்பு குணம். மாடு நெட்டு நீளத்துல பாரு அப்படி கவுரு மாதிரி நல்ல நீள வளத்துல அருமையான மாடு. மடி செட்டு பாருங்க. இன்னும் 10 நாள் அவன் நல்ல மடி டாப் எடுத்த கண்டு போட்டு தேவைப்படுற கூப்பிட்டு மாடு எடுத்துக்கலாம். பாக்குற மாடு பாத்தீங்கன்னா செவலையில மோடி டைப்ல அமைஞ்சிருக்கு. மாடு பாத்தீங்கன்னா பீரையும் குண்டு மாதிரி தான் தூக்கி கூட உடஞ்சிட்டு அந்த அளவுக்கு உடம்பானதில் அமைஞ்சிருக்கு. பிரம்மாண்டமான நல்ல பிரம்மாண்டமான மாடு. செவலையில ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு, பிறவி மொட்டை. இந்த மாடு கண்ணு போதும் 10 நாள்ல கண்ணு போடுறோம். நேரம் 10 ஈஸியாக இருக்கு. சுழி சொத்தம் தப்பும் கிடையாது. மாட்டு முதுல ஒரு சொட்டு எண்ணெய் விட்டா எண்ணெய் கிடுகிடுக்குன்னு கீழே தான் வரும். அந்த நல்ல உடம்பு கணத்துல அமைஞ்சு நைஸ் தோல்ல அமைஞ்சிருக்கு. நல்ல நெய் கட்டு மாடு. வெயிலு மழை பனி எதுக்கும் பயப்பட தேவையில்ல. பொருள்ல தெளிவான பொருள் 10 கணக்கு தாராளமா வச்சிருக்கலாம். காட்டு மேட்ச்ல வாங்கிட்டு போலாம். வீட்டு யூஸ் தேப்பெல்லாம் வாங்கிட்டு போலாம். ஃபார்ம் டைப் பண்ணக்காரங்களுக்கு வேணாலும் வாங்கிட்டு போலாம். எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகும். மிஷின் கறவை கை கறவை எல்லாத்துக்கும் அருமையா பொருத்தமான பண்ணா. தேவைப்படுறவங்க நேரம் 10 ஈஸியா கறக்கூடியமா ரோஸ் மடி ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு. நல்லா உடம்பு போறேன் எந்த அளவுக்கு உடம்பு இருக்கு. பீரையும் கொண்டு மாதிரி உடம்பு கணத்துல முன்கணம் பின்கணம் ஒரே மாதிரி இருக்கும். மாடு நல்லா நீல வளத்துல அருமையானமா நல்ல மடி லூஸ்ல ஃபுல்லா இருக்குது. இன்னும் 10 நாளா மாடி டாப் எடுத்த கண்டு போட்டு தேவைப்படுறவங்க கூட மாடு எடுத்துக்கலாம். நான் பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு, செவல செம்புத்து, நல்ல ஓவர் சைஸான மாடுனா. மாடு பாதி மடி பாதி. இந்த மாடு நீ தான் கண்ணு கிட்டேரி கண்ணு போட்டிருக்கு. காலையில தான் போட்டுச்சு. நல்ல மடிச்சு நல்ல கருங்காமல் அமைஞ்சிருக்கு. வெயிலு மழை பண்ணி எல்லா கிளைமேட் அருமையா செட் ஆகிட்டு மாடு வாங்கிட்டு போற. 2 முதல்ல கண்ணு கிடையாது கண்ணு செவல வலையில கிடையாது கண்ணு போட்டுருக்குது. 2 வேளை 25 லிட்டர் ஈஸியாக 20 லிட்டர் கேரண்டி கொடுத்துடலாம். ஃபார்ம் டைப் வாங்கிட்டு போலாம். வீட்டு சேப்பரம் வாங்கிட்டு போலாம். வீட்டுக்கு இருந்தாலும் ஒரு மாடு இருந்தாலும் முறையான மாடு. நல்ல காட்டு மேய்ச்சல் மாடு தான். 2 காலம் பாருங்க அண்ணாங்கல் போட்டு மேய்ச்சிட்டு இருந்த மாடு தான். ஃபார்ம் டைப் மாடு கிடையாது. வாங்கிட்டு போறாங்க ஃபார்ம் டைப் வாங்கிட்டு போலாம். பொருள்ல தெளிவான பொருள். காம்பு வருஷம் நல்லா ஒரு அடிக்கு ஒரு காம்பு கருங்காம்புல அமைஞ்சிருக்கு. மிஷின் கறவை கை கறவை எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. தேவைப்படுறவங்க உடனே கூப்பிடுங்க. வாங்கிட்டு போற 2 முதல் போன ரெடி கரைக்கு இருக்கு. இன்னைக்கு போட்டு நாளைக்கு போட்டுன்னு பார்க்க தேவையில்ல. போனோன்னு ரெடி கரைக்கு இருக்கு. தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க மாடு எடுத்துக்கலாம். ஓகே. நல்ல கருங்காம்புல ஊசி காம்பு நல்லா ரெக்கவரி மடி செட்ல அமைஞ்சிருக்குண்ணா. ஓகேண்ணா. பாக்குற மாடு ஜெர்சியில் நல்ல பிரீடான மாடு. நல்ல எலும்பு கணம் செவல செம்புத்து 6 பல்லு தான். அந்த மாடு வயசு பாத்தீங்கன்னா வெறும் 6 பல்லு தான். நல்ல பட்டி பார்த்த கொம்பு குக்கி கொம்புல அமைஞ்சிருக்கு. கலர் பாத்தீங்கன்னா டபுள் கலர் செவல செம்புத்து. நல்ல ரோஸ் மடி ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சியில ஓவர் சைஸான மாடுனா இது. 2 வேளை 30 லிட்டர் கேரண்டி கொடுத்து அந்த மாடை கொடுக்குற யாருக்காக வாங்கிட்டு போங்க. வெயிலும் மழை பண்ணி எல்லா கிளைமேட்டும் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. இந்த மாதிரி மாடுலாம் ஃபார்ம் டைப் தாராளமா வாங்கிட்டு போகலாம். ஒரு மாடு இருந்தாலும் 3 மாட்டுக்கார ஒரே மாடு அடிக்கும். மெயினா சிலு சுத்தம் தப்பு கண்டால ரெட்டை போது நல்ல எலும்பு மாடு நல்லா நெட்டு எழுதல பாருங்க. பிங்கணத்தை பாருங்க மாடு அப்படியே சதர மாட்டுல பொறுத்த வரைக்கும் துளி கூட மாட்டுல குறைச்ச கூட அந்த அளவுக்கு பொருள் தெளிவான பொருள். இன்னும் கண்ணு போறது குறைஞ்ச போச்சு. 15 நாள் டைம் மட்டும் வேலைக்கு 5 லிட்டர் நொப்பிட்டு போகலாம். சொசைட்டில ஊத்தலாம். கொடுக்குற போனா 6 மாசத்துல எடுத்துலாம். மடிலூஸ் பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க. இப்படி இருக்குண்ணா வேலைக்கு 30 லிட்டர் ஈஸியா கறக்கூடியமா. ஒரு அடிக்கு ஒரு காம்பர்ஸ் ரோஸ் காம்பல் அமைஞ்சிருக்கு. தேவைப்படுற கூட மாடு எடுத்துக்கலாம். பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா பியூர் ரத்த செவல ஜெர்சியில பிரீடான மாடு.
மாடு பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு, பாக்குறதுக்கு 10 கண்ணு வேணும் அந்த அளவுக்கு. மாட்டுல அழகுல மடி செட்ல அருமையான மாடு, ஒரிஜினல் பிரீடான மாடு. சின்ன மூஞ்சி சும்மா ஒரே முளம் தான் இருக்கும். கொம்பு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கொம்பு கிளி கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கும். மாடு பாத்தீங்கன்னா மடி செட் அதுல பாதி இருக்கு, மாடு பாதி தான் இருக்கு. மடி செட் முக்கா மாடு இருக்கு, முக்கா மட்டி இருக்கணும். அந்த அளவுக்கு மாடு பாதி மடி பாதி. இந்த மாடு கண்ணு போட மாதிரி வெள்ளி கட்ட முடியாது அந்த அளவுக்கு மடி செட் வைக்கும். 2 வேளை 25 லிட்டர் கறக்கூடிய மாடு, வெயிலு மழை பண்ணி எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. நல்ல ரோஸ் மட்டி ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு, 1/2 அடிக்கு ஒரு காம்பரிசியில் அமைஞ்சிருக்கு. மாட்டை பார்த்தா யாரும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு போக கூடாது. பணத்துல 10 ரூபா முன்ன போனாலும் பொருள் தெளிவான பொருள். காட்டு மேய்ச்சல் இருந்த மாடுதான், யாரு வேணும் வாங்கிட்டு போகலாம். காட்டு மேய்ச்சல் வாங்கிட்டு போகலாம், ஃபார்ம் டைப் வாங்கிட்டு போகலாம். ஃபேட்டாஸ்னா அருமையா இருக்கும். சுழி இருக்க வேண்டிய இடத்துல ஒவ்வொரு சுழி கரெக்டா இருக்குது. நல்ல ரெட்டை முது, நல்ல நைஸ் தோல்ல மீடியம் சைஸான மாடு தான், பெரிய மாடு கிடையாது. மீடியம் சைஸான மாடு தான். மீடியம் சைஸான மாடு இருந்தாலும் 25 லிட்டர் கறக்க அதுக்கு பயப்படுத்தாலும் இன்னும் மடியில செவலூசி பாருங்க. நல்ல மடிலூசி, நல்ல காம்பரிசியில் அமைஞ்சிருக்கு. தேவைப்படுறவங்க ஒன்னே கூப்பிடுங்க மாடு எடுத்துக்கலாம்ண்ணா. பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா HF ஜெர்சி மிக்சிங்கு நல்ல பிளாக் மெஜாரிட்டியில் அமைஞ்சிருக்கு. இந்த மாடோட வயசுன்னு பாத்தீங்கன்னா 6 பல்லு தான். 6 பல்ல மாடு நல்ல வெயிட்டான மாடு, குறுங்கால் டைப், நல்ல பாடி வெயிட்ல அமைஞ்சிருக்கு. இன்னும் 10 வருஷம் தாராளமா வச்சிருக்கோம். நல்லா கிளிக்கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கும். கறவை பார்த்தா தலையீத்து கிடையாது, தலையீத்துலேயே அதோட கறவை பார்த்தீங்கன்னா 17-18 ஈஸியா கறக்கும். அந்த அளவுக்கு பிரீட் இருக்கு. நல்ல பிளாக் மெஜாரிட்டியில ரோஸ் படி ரோஸ் காம்பு, காம்போட ஊசி காம்பு. தலையீத்துல மிஷின் கறவை, கை கறவை எல்லாத்துக்கும் அருமை செட் ஆகக்கூடிய மாடு. அந்த அளவுக்கு காம்பரிசியில் அமைஞ்சிருக்கு. சாதுவான மாடு, ரொம்ப சாதுவான மாடு, நல்ல பிரீடான மாடு. HFல வேணும்னு நினைக்கிறோம், தாராளமா அந்த மாடு எடுத்துட்டு போலாம். 10 கண்ணு தாராளம். தலையத்துல மடி செட் பண்ண ரெட்டை மடி செட்ல எப்படி இருக்கு பாருங்க. இன்னும் வளரும் இன்னும் அந்த மாடு அடுத்து போய் இன்னும் மாடு கேட்டு என்ன வலுவா வரும். நல்ல ரெட்டை வரி மடி செட்ல அமைஞ்சிடும். சுழி சுத்தம் தப்பு கிடையாது. பொருள் தெளிவான பொருள். முதுகு பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. இந்த மாடு முன்காணத்துல இருந்து பின்காணம் பாருங்க, அப்படியே சதர மாட்டுல இருக்கும். துள்ளி கூட குறை சொல்ல முடியாது மாட்டுல பொறுத்த வரைக்கும். நல்ல உடம்பு, நல்ல பின்கணத்துல பாருங்க, எப்படி ஒரு முளமே இருக்கு. பின்கணம் ஒரு முளமே இருக்கும். நல்ல மடி வைக்கணும், 15 நாள் ஆகும். தலையீத்துல ஒரு 17-18 எதிர்பார்க்கலாம் கறவை. நல்லா பராமரிப்பா, நேரம் 10 ஈஸியாக இருக்கும். பராமரிப்பு கம்மியா இருந்தாலும் 17-18 கறவை பயப்படுத்தாலும் தேவைப்படும் கூப்பிட்டு எடுத்தாலும் சேல்ஸ் அவைலபிளா இருக்கணும். பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு, சந்தன பிள்ளைன்னு சொல்லுவாங்க, அணில் கலர்னு சொல்லுவாங்க. அணில் கலர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். நல்ல வெயிட்டான மாதிரி, நல்ல பட்டி பார்த்த கொம்புல 6வது வந்து கடமளப்புல அமைஞ்சிருக்கு. வெயிலு மழை பனி எல்லா கிளைமேட் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. 2 வேலையும் ஒரு 17-18 லிட்டர் ஈஸியா கறக்கக்கூடிய மாடு. சுழிச்சதும் தப்பும் கிடையாது. காட்டு மேட்ச்ல அந்த மாடு தான். வெயிலு மழை பனி எதுக்கும் பயப்படுத்தாலும் நல்ல நைஸ் தோல்ல கலர்ல எல்லாத்துக்கும் பிடிக்கூடிய கலர். நல்ல ரெட்டரி மடிச்சல் ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. இன்னும் கண்ணு போட குறைஞ்சது ஒரு 10 நாள் டைம் எடுத்துக்கும். நல்ல பால் தரலாம் பாருங்க. அடி ஒரு பூரா வெறும் பால் தரதான் இருக்கும். இந்த மாட்டோட ஃபேட்டஸ் என்ன பாத்தீங்கன்னா எருமை பால் கீக்கெல்லாம் வரும். 1 லிட்டர் பால் 50 ரூபாய்க்கு மேலதான் கம்மி வராது. நான் படத்துல செட் இல்லப்பா, மாட்டு வெளியே தான் கட்டிருப்பேன், வக்கி பில்லு தான் போடுவேன், காட்டு மேய்ச்சல் தான் விடுவேன் நினைக்கிறோம். தாராளமா அந்த மாடு வாங்கிட்டு போங்க. எதுக்கும் பயப்படுறதில்ல. மாட்டுக்கு செட்டும் தேவையில்ல, பச்சை தண்ணியும் தேவையில்ல. நேரம் தொட்டி வச்சு வக்கி பில்லு போட்டா போதும், நல்லா கறக்கூடிய மாடு. நேரம் 10 சொல்லுவாங்க, அதெல்லாம் நமக்கு தேவை. 2 வேலையும் ஒரு 17 லிட்டர் கறவை பயப்பட தேவையில்ல. நல்லா பராமரிப்பா, நேரம் 10 ஈஸியா அடிக்கும். தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க மாடு எடுத்துக்கலாம்ண்ணா. ஓகேண்ணா. பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா செவல செம்புத்து வெள்ளை ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு, எலும்பு கணமா, நல்ல எலும்பு கணம். இந்த மாட்டை பார்க்கும் போதே தெரிஞ்சுக்கலாம் இந்த மாடு எப்படி இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். நல்லா பொழுது நிற்கும் படுங்காட்டுல கரெக்ட்ல மேய்ஞ்சிட்டு இருந்த மாடு இது. எந்த வெயிலு மழை பண்ணி எதுக்கும் பயப்பட தேவையில்ல. ஒரு ஆள் மேடு பல்ல எங்க வேணாலும் விடுங்க, மேடு ஏற இறங்க எல்லாத்துக்கும் அருமையா இருக்கும். பொழுதுனிக்கு நீங்க காட்டுல படுங்காட்டுல மொட்டை வெயில்ல கட்டிங்க, துள்ளி கூட இழப்பு எடுக்காது. 2 காலும் பாருங்க, அண்ணாங்கால் போட்டு காலை கட்டின வடு எப்படி இருக்கு பாருங்க. நல்ல காட்டு மேய்ச்சல்ல இருந்த மாடுதான். சூப்பரா இருக்கும். பசியா இருந்தா மண்டை மாதிரியே பிடிங்கிட்டு அந்த அளவுக்கு மேய்ச்சல்ல மண்ணை தொட்டி குடிக்குதுல மண்ணை. 2 வேலையும் அவங்கள்ட்ட 23 லிட்டர் வந்துச்சுனாங்கன்னா 2வது கண்ணுல, வயிற்றுல இருக்குது 3வது கண்ணு. அதிகம் தேவை நமக்கு. நேரம் 10 இந்த மாடு கொடுக்குற பணத்துக்கு நேரம் 10 வந்தா போதும். நல்ல எலும்பு, நல்ல நீளம், குறுங்கால் டைப்ல அருமையான மாடு. நல்ல கருங்காம்பு, மடி லூஸ் பாருங்க, நல்ல பிரம்மாண்டமான மடி வைக்கும். மாடு பாதி மடி பாதி வைக்கும். நேரம் 10 கறவை பயப்பட தேவையில்ல. வயிற்றுல இருக்குது 3வது கண்ணு. நல்ல காலு பாத்துங்க, 2 காலும் பாருங்க, அப்படியே காலை கட்டி மேய்ஞ்ச மாதிரி தான். பொழுதுக்கும் இந்த கொட்டாயும் தேவையில்ல, ஒண்ணும் தேவையில்ல. எவ்வளவு கட்டுக்கு எதாவது போடுங்க. திங்கத்தை அப்படி திங்கும், தொட்டி குடிக்கல அப்படி குடிக்கும். தேவைப்படுறவங்க உடனே கூப்பிடுங்க, இதெல்லாம் எடுத்துக்கலாம். நான் பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா நம்ம பண்ணையில டாப் குவாலிட்டியான மாடு. அது சாகிவால்ல ஒரிஜினல் பிரீடான மாடு. திமிழ் பாருங்க, பியூர் ரத்த சேவல, சும்மா 1 இன்ச்சு கொம்பு தான். அது சின்ன சின்ன கொம்பு இருக்கும். மாடு இந்த மாதிரி மாடுலாம் சாகிவால்ல கிடைக்காத. நல்லா தொப்புள் கொடி இறக்கத்துல ரெட்டவரி மாடி செட்டு ரோஸ் காம்புல 6 பல்லு 2வது கண்ணு, ஒரே ரத்த சேவல. 2 வேலை 25 லிட்டர் கரை வரும். ஃபேட்டஸ் நஃபுக்கு மண்ணா காட்டி மேய்ச்சல இருந்த மாடுதான். மாடு நல்லா லென்த் பாருங்க.
நல்ல பால் தரம் மாடு குவாலிட்டியான மாடு அதெல்லாம் அந்த மாதிரி குவாலிட்டியில மாடு கிடைக்காது. சாகிவால்ல ஒரிஜினல் பிரீடு, இது கிராஸ் கிடையாது, சுத்தமான ஒரிஜினல் பிரீடான மாடு. 25 லிட்டர் தலைசல்ல கறந்த மாடு. இந்த போ நல்லா பராமரிப்போனா 25க்கு மேலதாங்க இருக்கும். நம்ம 25 லிட்டர் கேரண்டி கொடுத்துடலாம். நல்ல காம்பு பாத்தீங்கன்னா ஒரு அடிக்கு ஒரு காம்பு, ரோஸ் காம்பு, மிஷின் கரை, கை கரை எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. ஹெவி சைஸான மாடு தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க. சாகிவால்ல தேவைப்படுற தாராளமா கால் பண்ணுங்க. ஃபார்ம் டைப் 10 மாடு HF மாடு இருக்கு. ஃபேட்டஸ் வர மாட்டேன்னு நினைக்கிறோம். தாராளமா அந்த ஒரு மாடு வாங்கிட்டு போங்க. ஃபேட்டஸ் அருமையா மாடு மூஞ்சில இருந்து காட்டுவாங்க. நல்லா சாகிவால் மூஞ்சி பாரு எப்படி இருக்கு பாரு. நல்ல காது, நீளமான காது, நல்ல வால் மூஞ்சி, திமிழ் பாரு, ரெட்டை திமிழ், அருமையான மாடு. மாடு நல்ல ரெட்டை முது, சுழி சுத்தமான மாடு. மாடு என் கழுத்து வரைக்கும் இருக்கக்கூடிய மாடு, சின்ன மாடு கிடையாது. சாகிவால்லாம் முட்டும் உதைக்கும்பாங்க. பசியா இருந்தா நம்ம வாய் வச்சு குடிச்சிக்கலாம். அந்த அளவுக்கு குணமானதுல தங்கமான குணமானம். நல்ல மடி லூஸ் பாருங்க, நல்ல மடி லூஸ். இந்த குணமானது நீ காட்டுற பாருங்க. ஆப்போசிட் சைட்ல உட்காந்து நீ காட்டுற குணத்துல அப்படி தங்கமான மாடு. முட்டுமோ அதுக்கு யாரும் பயப்பட தேவையில்ல. இந்த ஆண்டு அந்த ஆண்டு பால் பீசலாம். மடினா தொப்புள் கொடி வரைக்கும் மடி எடுத்தா கண்ணு போடு. 25 லிட்டர் கறக்கூடிய மாடு. தேவைப்படுறோம் கால் பண்ணு. மருந்து இந்த மாதிரி மாடுல சாகிவால்ல கிடைக்காதுண்ணா. நான் பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா ஜெர்சியில ஒரிஜினல் பிரீடான மாடு. சந்தன புல்ல நல்ல வெள்ளை கொம்பு, கிளி கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கும். ஜெர்சியில் நல்ல பிரீடு மாடு, நல்ல ஓவர் சைஸான மாடு. 2 வேளை 25 லிட்டர் கறக்கு. மடி சைடு பாருங்க, அடி வயிற்றுல இருந்து பின்னாடி அரை வரைக்கும் மடி எடுத்திருக்கோம். எஸ்னா ஃபேட் அருமையா இருக்கும். பால் தார பாத்தீங்கன்னா PVC பைப் உள்ள வச்சிருக்க மாதிரியே இருக்கும் பால் தார. அந்த நல்ல பெரிய பெரிய பால் தார. நல்ல ஓவர் சைஸான மாடு. வயசு 6ஆவது பிறந்து கடம் வளர்ப்பு. நல்ல முகலட்சணம், சின்ன மூஞ்சில சின்ன சின்ன கொம்பு, நல்ல வெள்ளை கொம்புல அமைஞ்சிருக்கு. காம்பும் பாத்தீங்கன்னா ஒரு அடிக்கு ஒரு காம்பு. மாடு நல்ல நெய்க்கெட்டான மாடு, நல்ல லென்த்ல அருமையான மாடு, சிலி சுத்தமான மாடு. இன்னும் 15 நாள் அவன் நல்ல மடியாக்கு நல்லா சாப்பிடும். எந்த அளவுக்கு சாப்பிடுதோ அந்த அளவுக்கு மடியாக்கு நல்லா கறக்கும். கறவையில தண்ணி தீனி ஃபிலிர் தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க. மாடுல பிஸ்கட் கலர் ஜெர்சியில பிரீடான மாடு. நல்ல நரம் போட்ட மடிச்சு லூஸ் வரும். அவ்வளவு சிரி பாருங்க. அப்படியே சாக்கு மாதிரி மட்டி எடுத்தா கண்டு போடும். அடி நேரம் PVC பைப் மாதிரி தான் இருக்கும் பால் தார. தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க, மாடு எடுத்துக்கலாம்ண்ணா. நான் பாக்குற மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. வயிற்றுல இருக்குது 3வது ஈத்து மாடு. எலும்பு நல்ல எலும்பு, நல்ல வெள்ளை கொம்பு, கிராஸ் டைப்பான மாடு. காட்டு மேட்சில இருந்த மாடு தான். வெயிலு மழை பண்ணி எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. இந்த மாடு இன்னைக்கு வரலாம் தொட்டி வைக்காததுக்கு வெறுவத்தோடு இருக்குது. மாடுல உடக்கன்றதுக்கு நினைக்கணும். சொல்லி சுத்தம் தப்பு கிடையாது. காட்டு மேட்சில இந்த மாதிரி தான் ஃபார்ம் டைப் வாங்கிட்டு போலாம். வீட்டு ஸ்டேப்பர்லாம் வாங்கிட்டு போலாம். மட்டி செட்டு பாருங்க, பிரம்மாண்டமான மட்டி செட்டு. இன்னும் கண்ணு போறது கம்மியாச்சாலும் 1 வாரம் டைம் எடுத்துக்கும். நேரம் 10 ஈஸியா கறக்கக்கூடிய மாடு. நல்ல சாக்கு மாதிரி நல்ல மடி எடுத்தா கண்ணு போ. நல்ல தோல் சின்ன ஃபுல்லா இருக்குது. நல்ல காம்பு பாத்தீங்கன்னா ரோஸ் காம்புல ஒரு அடிக்கு ஒரு காம்பு. நல்ல பால் தார அருமையா இருக்கும் பாருங்க. நல்ல மடி லூசி. இப்பதான் மாடு காட்டுல இருந்தே வந்தது. இன்னும் தண்ணி வைக்காத இருக்குது, வெறுவத்தோடு இருக்கு. தேவைப்படுறோம் கூப்பிடுங்க, மாடு எடுத்துக்கலாம். பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா பிஸ்கட்ல வெள்ளனா கெட்டேரி தூங்கி எஞ்சி மாட்டை பார்த்தாலும் கட்டுத்தரல முன்னாடி கட்டினா லட்சுமி கட்டுத்தரல கட்டி வச்சிருக்க மாதிரியே இருக்கும். சின்ன மூஞ்சியில நல்ல வெள்ளை மூஞ்சி, நல்ல வெள்ளை கொம்பு, பட்டி பார்த்த கொம்பு. இந்த மாடோட வயசுன்னு பாத்தீங்கன்னா வெறும் 6 பல்லு தான். 6 பல்ல மாடு எப்படி இருக்கு பாரு. கலர்ல எல்லாத்துக்கும் பிடிக்கூடிய கலரு. 1,00,000 பேர் வந்தாலும் மாட்டை பார்த்தா விலையை சொல்லுங்க கேட்கணும் போலயே. பொருள் பிடிக்கல சுழின்னு யாரும் சொல்லக்கூடாது. சுழி சுத்த உச்ச வாசம் மாடு. 6 பல்லு, நல்ல லென்த், நல்ல வெயிட், உருண்டையில அருமையான மாடு. அந்த முகத்துக்கு தான் பணமே கொடுக்கணும். அந்த சின்னோன்னு மூஞ்சி சின்ன சின்ன கொம்புக்கு தான் பணமே தரணும். நேரம் 10 ஈஸியா கறக்கூடியமா. நல்லா சதுர மடி, ரெட்டரி மடி செட்ல அமைஞ்சிருக்க. ரோஸ் காம்பு ஒரு அடிக்கு ஒரு காம்பு வருஷம். நல்ல பால் தார பாருங்க, பைப் மாதிரி நல்ல பால் தார. வெயிலு மழை பண்ணி எல்லா கிளைமேட்டுக்கும் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. ஃபார்ம் டைப் காரெல்லாம் வாங்கிட்டு போலாம். வீட்டு சேப்பரும் வாங்கிட்டு போலாம். கட்டுதல கட்டுதான் மாட்டை பார்த்தா டெய்லி சாமி கும்பிட்டு போலாம். அந்த அளவுக்கு மாடு குணமான தண்ணி தீனி கலர்ல அருமையான கலர். எல்லாத்தையும் பிடிக்கூடிய கலரு. நல்ல ரெட்டரி மடி செட்ல அமைஞ்சிருக்கு. கொன்னை சேல்ஸ் ஆயிடும். தேவைப்படும் கொன்னை கூட எடுத்துக்கலாம். மாடு பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா பியூர் ரத்த செவல ஜெர்சியில ஒரிஜினல் பிரீடான மாடு. நல்ல கிளிக்கோம்பு டைப்ல அமைஞ்சிருக்கும். மாடு நல்லா நெய்க்கெட்டான மாடு. காட்டு மேட்சில இருந்த மாடுதான். ரத்த செவல, ஒரே ரத்த செவல. இன்னும் கண்ணு போது இன்னும் 20 நாள் டைம் இருக்கு. 2 வேளையும் காலையில ஒரு 9, சாயந்தரம் ஒரு 8, 17, 18 கரோ. பயப்பட தேவையில்ல. நல்ல நெய்க்கெட்டான மாடு, லென்த்ல அருமையான மாடு. வீட்டுக்கு பொருத்தமான மாடு. ஒரு மாடு இருந்தாலும் முறையான மாடு. நல்லா பராமரிப்பா. நேரம் 10 கறக்க. முகத்தை பரவாயில்ல, சின்னோண்டு மூச்சுமா ஒரே குழந்தை இருக்கும். ஜெர்சி நல்ல பிரீடான மாடு. நல்ல ரோஸ் மடி, ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. இன்னும் கண்ணு போறது குறைஞ்சபட்சம் 10 நாள்ல இருந்து 20 நாள் டைம் வருது. நல்ல பால் தர காம்பரிசு சாட்டா வரும்போது நல்ல காம்பரிச. தேவைப்படுற கூப்பிடு. நல்லா குணமான இந்த மாதிரி மாடல கண்ணு தேவையில்ல, கைக்கரை பீசிக்கலாம்.
கண்ணு போட்டா காலக்கணதான் கண்ணுட்டி கொடுத்தால கை கரை விஷயம் ஜெர்சி நல்லா பிரீடான மாடுனா அது ஓகே நல்லா தோல் லூசுலாம் எழுத்து காட்டும் பாருங்க எவ்வளவு லூசு இருக்கு பாருங்க பணத்து காட்டுங்க. குணமானதும் தங்கமான மாடு பசியா இருந்தா வாய் வச்சு குடிச்சிக்கலாம் நல்ல மடி லூசு நல்ல காம்புருசா தேவைப்படும் கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் ஓகே ப்ரோ. நான் பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா அழகுல அருமையான மாடு செஞ்சு வச்ச சிலன்னு தான் சொல்லுவாங்க யாரும் மாட்டை பார்த்தா நல்ல பால் கொம்பான நல்ல வெள்ளை கொம்பு பியூர் ஆல் பிளாக்ல பிளாக் டைமண்ட்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு மாடுல தரமான மாடு 6 பல்லு 2வது கண்ணு ஓகே. மட்டி செட்டு பாருங்க பிரம்மாண்டமான மட்டி செட்டு கருங்காமல் அமைஞ்சிருக்கு வெயில் மழை பனி எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகக்கூடியமா 2 வேளை 27 லிட்டர் கறக்கு அதுக்கு பயப்பட தேவையில்ல. ஓகே. பராமரிப்பு கம்மியா தான் காலைல 13 சாயந்தரம் 25 லிட்டர் ஈஸியா கறக்கக்கூடியமா நல்லா பிளாக் ஜெர்சில ஓவர் சைஸான மாடு. ஓகே. காட்டு மேய்ச்சல் வாங்கிட்டு போலாம், வீட்டு யூஸ் தேவைப்படும் வாங்கிட்டு போலாம், ஃபார்ம் டைப் தேவைப்படும் வாங்கிட்டு போலாம், எதுக்கு வேணாலும் வாங்கிட்டு போங்க பெஸ்டா இருக்கும். நல்ல ரெட்டை முது நைஸ் தோல் அப்படியே எண்ணெய் விட்டா எண்ணெய் வட்டி அந்த அளவுக்கு மாடு நல்லா உடம்பு காணத்துல அமைஞ்சிருக்கு. இன்னும் கண்ணு போறது குறைஞ்சது 1 வாரம் ஆகும். 2 வேளை 27 லிட்டர் கேரண்டி கொடுத்தாலும் அதுக்கு பயப்பட தேவையில்ல. சுழி சுத்தம் தப்பு கிடையாது, பொருள் தெளிவான பொருள் நல்ல ஓவர் சைஸ்ல உடம்பு காணத்துல அமைஞ்சிருக்கு. மட்டி எப்படி இருக்கு நல்ல மடிச்சு நல்ல தோல் லூஸ் பாருங்க. குணத்துல தங்கமான மாடு பசியா இருந்தா இந்த இடத்துல அந்த பால் குடிச்சிக்கலாம் அந்த அளவுக்கு குணத்துல தங்கமான மாடுனா தேவைப்படுறவங்க உடனே கூப்பிடுங்க மாடு எடுத்துக்கலாம். பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா ஜெர்சியில் நல்ல பிரீடான மாடு ஆல் பிளாக் டைப் ஹோலிஸ்டன் பிரீட்னா அது பிரிவி மொட்டை கிடையாது சுட்டது மாடு பாத்தீங்கன்னா அப்படியே அசந்து போயிட்டு நிக்கணும் அந்த அளவுக்கு நல்ல ஓவர் சைஸ்ல. இன்னும் கண்ணு போறது குறைஞ்ச போச்சும் 20 நாள்ல இருந்து 25 நாள் டைம் எடுத்துக்கும். நல்ல மடி எடுத்த கண்ணு போ 2 வேளை 25 லிட்டர் கறக்கூடியமா நல்ல கருங்காமல் அமைஞ்சிருக்கு. காற்று மச்சில அந்த மாதிரி தான் பொழுதுனிக்கு வெயில் மழை பண்ணி எதுக்கும் பயப்பட தேவையில்ல. ஃபார்ம் டைப் தாராளமா வாங்கிட்டு போலாம். நல்ல மடி வைக்கணும் 25 நாள் டைம் இருக்கு. மாடு கண்ணு போடும் போது நடக்க முடியாத அளவுக்கு மடி எடுத்தா கண்ணு போட வெள்ளி கட்ட முடியாது அந்த அளவுக்கு மடி வைக்கும். தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க. மாட்டுல அருமையான மாடு ஒரு ஆல் பிளாக் வேற எந்த கலருமே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் மாடு இந்த மாதிரி மாடு வாங்கினா டிஸ்டி எது வராது. நல்லா பண்ணையில மாடு அதிகமா சேரலாம். தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க. மாடுல காட்டு மேய்ச்சல இந்த மாடு தான் தொட்டு தீனி சாப்பிடுறதுல தீனி தீனில மண்ணை எந்த பிரச்சனையும் கிடையாது. மத்த மாடு கழிச்சு விட்ட கழிச்சிற அள்ளி போனாலும் திங்கும் நல்லா சாப்பிடும் அந்த அளவுக்கு கறக்கும். மாடு நல்லா ஓவர் சைஸான மாடு என் ஹைட் இருக்கக்கூடிய மாடு சின்ன மாடு கிடையாது. குணத்தை காட்டுங்க. நல்ல குணமானதான் தங்கமான மாடுனா சாதுவான மாடு நல்ல சாதுவா மடி லூஸ் பாருங்க அப்படியே பேப்பர் மாதிரி மடி எடுத்து கண்டு போடும். 25 லிட்டர் ஈஸியா கறக்கூடிய மாடு தேவைப்படுற கூப்பிடுங்க மாடு எடுத்துக்கலாம். பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா ஜெர்சில கிராஸ் டைப்பான மாடு சாகி வள்ளி கிராஸ்னா இது கலர் பாத்தீங்கன்னா செவல செம்புத்து 6 பல்லு நல்ல ஹைட் வெயிட் நல்ல ஹைட் வெயிட் நல்ல லென்த்ல அருமையான மாடு. இன்னும் கண்ணு போறது 20 நாள் டைம் இருக்கு. 2 வேளை ஒரு 18 லிட்டர் கறக்கூடிய மாடு. காலைல ஒரு 10 சாயந்தரம் ஒரு 8 அதுக்காக பயப்பட தேவையில்ல. 6 பல்லு 2வது கண்டு தான் 10 வருஷத்துக்கு தாராளமா வச்சுட்டு போலாம். வாங்கிட்டு போய் இன்னைக்கு வாங்கிட்டு போய் நாளைக்கு ஒரு பொருள் கிடையாது. 10 கண்ணாலும் தாராளமா கட்டுத்தல வச்சு கறக்கலாம் அதுக்கு பயப்பட தேவையில்ல. இன்னும் மாட்டுல பாத்தீங்கன்னா இன்னும் அடுத்து பண்ண மாடு ஹெவியா வரும். 6 பல்ல மாடு என்ன ஹைட் வெயிட்ல இருக்குது பாருங்க. நல்ல கருங்காம்பு தோல் லூஸ் எல்லாம் ஃபுல்லா இருக்குது. மிஷின் கறவை கை கறவை எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. நல்லா இருக்கும். ஜெர்சில சாகி வாலி கிராஸ் டைப் தான் அது பிரீடு கிடையாது. ஃபேட் எல்லாமே அருமையா இருக்கும். தேவைப்படுற கூப்பிடுங்க மாடு எடுத்துக்கலாம். நல்ல குணமானத்துல அருமையான கிடையாது. நல்ல தோல் லூசலான ஃபுல்லா இருக்குதுன்னா 15 நாள்ல இருந்து 20 நாள் ஆகும். நல்ல மடி லூசலான ஃபுல்லா இருக்குது. குணத்துல அருமையான கிடையாது. தேவைப்படுற கூப்பிடுங்க மாடு எடுத்துக்கலாம். நான் பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா ஜெர்சியில நல்ல பிரீடான மாடு செவல செம்பூத்து நல்ல கிளிக்கும்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. ஒரிஜினல் பிரீடு மாடு. மாடு பாத்தீங்கன்னா மீடியம் சைஸான மாடு தான். மட்டி செட்டு பாத்தீங்கன்னா அப்படியே பேசன் மாதிரி தான் மடி இருக்கும். நல்ல கருங்காமல் அமைஞ்சிருக்கு. 2 வேளை நேரம் 10 ஈஸியா கறக்கூடிய மாடு. காட்டு மேய்ச்சல் மாதிரி தான் குறுங்கால் டைப். இந்த மாதிரி குறுங்கால் டைப் மேடு பல்ல ஏற இறங்க எல்லாத்துக்கும் சௌரியமா இருக்கு. எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு ஆள் மேட்டுல ஏறி இந்த மாடு மேய்னா இந்த மாடு ஏறி மேயும். அந்த நல்லா குத்து கோலாம்பு கெடேரி அருமையான கெடேரி அழகுல குணமான தண்ணி தீல பட்டாசு கலப்பு எந்த பிரச்சனையும் கிடையாது. காம்பு பாத்தீங்கன்னா புதுசா மாடு கறக்கணும்னு நினைக்கிறாங்க தாராளமா மாடு காம்பு வரிசையில அருமையான காம்பு வரிசை. மடி செட்டு அருமையான மடி செட்டு. மாடு மீடியம் சைஸான மாடு 10 வருஷம் தாராள பட்சம் தேவைப்படுற கூப்பிடுங்க மாடு எடுத்துக்கலாம். சேல்ஸ்க்கு அவைலபிளா இருக்கு. நல்ல குணமானதான் நீவி காட்டுறோம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. நல்ல நைஸ் தோல் கண்ணாடி மாதிரி நைஸ் தோல். மடி எப்படி இருக்கு நல்ல மடினா நல்ல மடி நல்ல காம்பு வரிசை. தேவைப்படுற கூப்பிடுங்க மாடு எடுத்துக்கலாம். பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா பியூர் ஆல் பிளாக் ஜெர்சில கிராஸ் டைப்பான மாடு. இந்த மாட்டுல ஒரு இடத்துல கூட வேற வெள்ளையோ செவலையோ எந்த கலருமே கிடையாது. ஒரே ஆல் பிளாக்ல வேணும் நினைக்கிறோம். தாராளம் நம்ம பண்ணையில மாடு ஆல் பிளாக்ல 10 மாடு இருக்குது. ஆல் பிளாக் வேணும் தாராளமா வாங்க 10 மாடு ஒருத்தரே ஒரு எடுத்துக்கலாம். எல்லாமே ஹெவி சைஸான மாடு தானா 20 லிட்டருக்கு மேல் கரை வருதான். இந்த மாடுன்னு பாத்தீங்கன்னா 6 பல்லு 2வது மாடு நல்ல நெட்டு எழுதுல அருமையான கிட்டேரி. 2 வேளை 23 லிட்டர் கறக்கூடிய மாடு. வெயில் மழை பண்ணி எதுக்கும் பயப்படாத செங்கல் மாதிரி கிடக்கும். காம்பு பாத்தீங்கன்னா கருங்காம்பு ரெட்டரி மடிச்சுட்டு ஒரு இடத்துல கூட வெள்ளையா எதுவும் பார்க்க முடியாது. கொம்பு மட்டும்தான் வெள்ளை கொம்புல அமைஞ்சிருக்கு. தேவைப்புறம் கால் பண்ணுங்க. மாடு நல்லா ஹெவி சைஸான மாடு. காட்டு மேய்ச்சல்ல வளர்க்கப்பட்ட மாடு தான்.
வட்டி பாருங்க ரெட்டரி மடிச்சிட்டு வாங்கலாம். என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் மாடு வாங்குறோம். ஃபர்ஸ்ட் டைம் மாடு இந்த மாதிரி மாடு வாங்கலாம், இல்ல இடையில மாடு நினைக்கிறோம் தாராளமாக மாடு வாங்கிக்கலாம். ரெண்டு வேலையும் கம்மிஜிக்கு பீசாலும் நேரம் 10 கறவை ஃபெயிலியர் வராது. தொட்டி தீனி சாப்பிடுறதுல அருமையான மாடு, சுழி சுத்தமான மாடு. தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க. மாடுல மாடு நல்லா வெயிட் பாருங்க, சுருக்காட்டுங்க. நல்ல தோல் லூசுல ஃபுல்லா இருக்கு, நல்ல கருங்காம்பு. நல்ல மாடு வெயிட் பாருங்க, முன்கணம் பின்கணம் பாருங்க ஒரே மாதிரி இருக்கும். தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க, மாடு எடுத்துக்கலாம்ண்ணா. பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா செவல செம்பூத்து ஜெர்சில கிராஸ் டைப்பான மாடு, நல்லா வெள்ளை கொம்புல அமைஞ்சிருக்கு. இந்த மாட்டோட வயசுன்னு பாத்தீங்கன்னா வெறும் 6 பல்லு தான். 6 பல்ல மடி செட்டு பாருங்க, அப்படியே முன்மடி பின்மடி ஒரே மாதிரி இருக்கும். நல்ல மடி எடுத்தாங்க கண்ணு போட்டு 2 வேலை 25 லிட்டர் கறவை 23 லிட்டர் கேரண்டி கொடுத்துடலாம். நல்ல சின்ன மூஞ்சி, நல்ல கெடேரி, அருமையான கெடேரி, சுழி சுத்தம் தப்பும் கிடையாது. பொருள் தெளிவான பொருள், நல்ல மட்டி செட்டு பேர் ரெட்டரி மடி செட்டுல கருங்காமல் அமைஞ்சிருக்க. 10 கண்ணாலும் தாராளமா வச்சிடலாம். வெயிலும் மழை பனி எதுக்கும் பயப்பட தேவையில்ல. இது மாதிரி மாடு ஒரு மாடு இருந்தா போதும். ஒரு வீட்டுக்கு மாடு வச்சு கடன் வாங்கி மாடு கடன் கட்டினா இந்த மாதிரி மாடு 2 மாடு வச்சிருக்க. முறையா பராமரிப்பு பண்ணுங்க. 25 50 லிட்டர் பால் ஈஸியா ஊத்தலாம். தேவைப்படுறவங்க கால் பண்ணிட்டாங்க. மாடு நல்ல பால் தர காம்பரிசியில் அருமையான மாடு, நல்ல சாதுவான மாடுனா இது. இருந்ததுல ஒரு வயசான பாட்டி அம்மா கைவரப்புல இருந்த மாடு தான். நல்ல சாதுவான மாடு. மாட்டை பத்தியே தெரியாது நினைக்கிறோம், தாராளமா அந்த மாடு வாங்கிட்டு போங்க. பேரை காப்பாற்றக்கூடிய மாடு, குடும்பத்தையும் காப்பாற்றக்கூடிய மாடு இது. நல்ல மடி லூஸ் பாருங்க, கண்ணு போடும்போது மாட்டை பார்த்தா மாடு மடியும் பார்த்தா அசந்து போய் தான் உட்காந்து அந்த அளவுக்கு மடி வைக்க. நல்ல கருங்காமல் அமைஞ்சிருக்கு. தேவைப்படுறவங்க உடனே கூப்பிடுங்க, மாடு எடுத்துக்கலாம். பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா ஜெர்சி HF மிக்சிங்கான மாடு. கலர் பாத்தீங்கன்னா செவல செம்பூத்து வெள்ளை, எல்லாத்துக்கும் புடிக்குடி கலரு. நல்ல கிளிக்கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. மாடு நல்ல வெயிட்டான மாடு, ஓவர் சைஸான மாடு, பிரம்மாண்டமான மாடு, நல்ல பிரம்மாண்டமான மாடு. மடியும் பாத்தீங்கன்னா சாக்கு போலதான் மடி எடுத்து கண்ணு போடும். இன்னும் கண்ணு போடுறது இன்னும் 10 நாள் டைம் இருக்கு. வெயில் மழை பண்ணி எதுக்கும் பயப்பட தேவையில்ல. இப்பயே பாத்தீங்கன்னா 1/2 மணிக்கு மேல இருக்கு. இன்னும் 10 நாள் மடி பேசன் மாதிரி மடி எடுத்தா கண்ணு போடும். காம்பு அடிச்சுன்னா ஒரு இழுப்பு 100 மில்லி பால் சதுவு சாதாரணமா கறக்கும். வீட்டுல ஒரு மாடு இருந்தாலும் முறையான மாடு. அதெல்லாம் பண்ணக்காரங்க இந்த மாதிரி 10 மாடு தாராளமா வச்சிருக்கலாம். கெடேரி அருமையான கெடேரி, நல்ல காம்பர்ஸ் ரோஸ் காம்புல தொட்டி தீனி சாப்பிடுறதுல தீனில மண்ண எந்த பிரச்சனையும் கிடையாது. அழகுல அருமையான மாடு, கட்டுத்தறிக்கு பொருத்தமான மாடு. பண்ணையில 50 மாடு, அந்த ஒரு மாடு கொண்டு போய் கட்டினாலும் கலர்ல எல்லாத்துக்கும் எடுத்து கூட்டி கொடு கலர்னா இது. தேவைப்படுற கூப்பிடுங்க. நல்லா தோல் லூசுல எடுத்து காட்டுற பாருங்க, எவ்வளவு லூசு இருக்கு பாருங்க. நல்ல தோல் லூசுல இன்னும் ஃபுல்லா இருக்குது. இன்னும் 10 நாள் ஆகும். நல்ல மடி எடுத்தா கண்ணு போடும். மாடு நல்ல உடம்புகளா அருமையான உடம்பு கண்ணு, அந்த அளவுக்கு வளர்த்திருக்காங்க. தேவைப்படுறோம் கூப்பிடுங்க, மாடு எடுத்துக்கலாம். HF ஜெர்சி மிக்சிங்க மாட்டை பார்த்தா அதெல்லாம் லட்சத்துல ஒரு மாடுன்னே சொல்லலாம். உடம்பு பாத்தீங்கன்னா அப்படியே பீரங்கி குண்டு மாதிரிதான் இருக்கும். முன்கணம் பின்கணம் ஒரே மாதிரிதான் இருக்கும். முன்னாடி பிடிச்சிட்டு போறாரு பாருங்க, அந்த அளவுக்கு மாட்டுல உடம்பு காணதுல அவரு ஹைட்டுக்கு இருக்கக்கூடிய மாடு. நல்ல ஓவர் சைஸான மாடு, பிளாக் அண்ட் ஒயிட் ஈக்குவலா இருக்கும். இந்த மாதிரி மாடுலாம் பாத்தீங்கன்னா அழகு கிடைக்காதுண்ணா. லட்சத்துல ஒரு மாடு வாங்கன்னு தேடிட்டு போனா கூட இந்த மாதிரி மாடு கிடைக்காது. கூட்டிட்டு அகஸ்தமா போகும்போது இந்த மாதிரி மாடு கிடைக்கும். சுழி சுத்தமான மாடு. உடம்பு பாருங்க 2 முழமே இருக்கும், அந்த அளவுக்கு நல்லா உடம்பு காணும். இன்னும் கண்ணு போறது 20 நாள் டைம் இருக்கு. 2 வேலை 23 லிட்டர் கறவை தலையில கறந்துருந்தாங்கன்னா 25 லிட்டர் ஈஸியா கறக்கும். ஃபேட் டேஷனப் அருமையா வரும். HF ஜெர்சி மிக்சிங்னால ஃபேட் டேஷனப் அருமையா வரும். குழம்பு மதினால குத்துக்குளம் மேடு பள்ளம் ஏற இறங்க எல்லாத்துக்கும் அருமையா இருக்கும். காம்பரிசியில மாட்டுலயோ யாரு எந்த குறையும் சொல்ல முடியாது. சின்னோண்டு மூஞ்சி, நல்ல கிளிக்கொம்பு டைப்ல நெத்தி வலையில அருமையான மாடு. முதுகு பாருங்க, இந்த மாட்டுல ஒரு இடத்துல கூட எலும்பே கண்டுபிடிக்க முடியாது யாரும். நல்ல முழுன்னு யானைக்குட்டி மாதிரி இருக்கும். ஒரு சொட்டு எண்ணெய் மாட்டு முதுகு மேல விட்டு அடுத்த செகண்ட் எண்ணெய் கிடுக்குன்னு கீழே தான் வரும். அந்த நல்ல உடம்பு காணத்துல அமைஞ்சிருக்கு. தோல் லூசும் பாருங்க, எவ்வளவு லூசு பாருங்க, நல்ல தோல் லூசு. தேவைப்படுறவங்க இதெல்லாம் உடனே கூப்பிடுங்க. மாட்டுல இந்த மாதிரி மாதிரிலாம் கிடைக்காது. வீடியோ பார்த்த உடனே கூப்பிடுங்க. அப்புறம் வீடியோ பார்த்தோன்னே சேல்ஸ் ஆயிடுச்சு, போன் பண்ணா சேல்ஸ் ஆயிடுச்சோன்னா எல்லாம் சங்கடப்பட்டுக்கிறாங்க. வீடியோ பார்த்தோன்னே கூப்பிடுங்க, மாடு எடுத்துக்கலாம்.